ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலாஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முடங்கத்தான் போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 8லேருந்து 9 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 15 பல் பூண்டை உரிச்சு வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்த பிறகு சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி முடங்கத்தான் இலையை கிள்ளி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கத்திரிக்காவை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து வாஷ் பண்ணி நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்க அதை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்த பிறகு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா திக்கான பிறகு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். போட்டுட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முடங்கத்தான் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, ரைஸ் கூடலாம் செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா.